மாந்திரீகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மனுஷாந்தி இல்லாமல் குடும்பத்தில் நிறையா குழப்பங்கள் நிறையா கஷ்டங்கள் வரும். இன்னொன்று என்னென்னா அவர் ஒய்ஃபுக்கு பொண்டாட்டி சண்டை வரும். கல்யாண வயசில் பசங்க இருப்பாங்க, பையன் நல்லா இருப்பார், வியாபாரம் பண்ணுவார், வேலைக்கு போவார், நல்ல திறமை இருக்கும், பேரும் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் முடியாது. நமக்கு சைவம் நடந்திருக்கா, நடந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அது நல்ல கேள்வி. இதுதான் அந்த சைவனை செஞ்சால் பக்கவாதங்கள் வரும், ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும், திரும்ப உடம்பு சரியில்லாமல் போகிறது. அவர் கையை பார்க்குறேன், ஃபஸ்ட்டு கையை பார்த்து அவர் ரேக்கை பார்த்து அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, அவர் பாஸ்ட் எப்படி நடந்திருக்கு, இது முன்னாடி எப்படி இருந்தார், இதுக்கு மேலே எப்படி இருப்பார், அவர் முகம் பார்த்து, சில பேர் முகம் பார்க்குறேன், சில பேருக்கு கையை பார்க்குறேன், அது பார்த்து எல்லாமே சொல்கிறாங்க. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 வருடமாக பாரம்பரியமாக ஜோதிடம் மாந்திரிகம் பார்க்குற குருஜி லக்ஷ்மண் ராஜு அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நாள் கழித்து உங்களுடைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நேர்காணல் இருக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ? கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. நிறையா மக்களை பார்க்குற வேண்டியதாச்சு. நிறையா மக்கள் வர்றாங்க, அவங்கள பார்க்குறது, அவங்க கூட பேசுறது, அதெல்லாம் டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. இப்போ உங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்க? யார் மூலியமாக உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தாங்க? நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் மொத்தம் 9 தலைமுறையாக ஜோதிடம் பார்க்குறோம். 9 தலைமுறை అంటే எங்கள் தாத்தாவோட அப்பா, அப்பாவுக்கு அவரு அப்பா, அந்த மாதிரி 9 தலைமுறையா 9 தலைமுறையா நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடம்னா எப்படின்னா, நம்ம வீட்டை வந்ததுக்கப்புறம் அவர் கையை பார்க்குறேன், ஃபஸ்ட்டு கையை பார்த்து அவர் ரேக்கை பார்த்து அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, அவர் பாஸ்ட் எப்படி நடந்திருக்கு, இது முன்னாடி எப்படி இருந்தார், இதுக்கு மேலே எப்படி இருப்பார், அவர் முகம் பார்த்து தெரிந்தா. சில பேர் முகம் பார்க்குறேன், சில பேருக்கு கையை பார்க்குறேன், கையும் பார்க்கலாம், மூஞ்சியும் பார்க்கலாம். முகத்தை பார்த்தாலே அவரோட பிரச்சனைகளும் அவரோட ப்ராப்ளங்கள் எல்லாமே தெரியும், தெரியுங்களா? அது பார்த்து எல்லாமே சொல்கிறதுக்கப்புறம் அவர் பிரச்சனைகள் பற்றி அவருக்கு எல்லாமே சரி பண்ணுறது. அவருக்கு இருக்க வேண்டிய ப்ராப்ளங்கள் என்ன, இதனால் வந்துட்டுருக்கு, அவருக்கு ப்ராப்ளம், அதை பார்த்து எல்லாம் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜோதிடத்துக்கும் மாந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? வேறுபாடுன்றது ஜோதிடம்ன்றது நம்ம தொழில், குடும்பம் இது நமக்கு எப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம், அது தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து அது சரி பண்ணிக்கிறது, சரிங்களா? அது சரி பண்ணிக்கிறது. இது மாந்திரிகம்ன்றது கெட்டது. மாந்திரிகம்ன்றது ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு, ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு, ஒரு குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவங்க மனுஷாந்தியோடு இருக்கக்கூடாது, சரிங்களா? மனுஷாந்தியோடு இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும். சில பேர் இருப்பாங்க, சில பேர் எப்படின்னா நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூடயே இருந்து நம்மக்கிட்ட நல்லா பேசி நல்லா பழகி நமக்கே தெரியாமல் மாந்திரிகம் பண்ணுவாங்க. வேறு இடத்துல இருந்து மாந்திரிகம் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, இவரெல்லாம் நம்மளால் தானே, இவர் நம்ம கூட இருக்கார், நம்ம ஃப்ரெண்டும், நம்ம சொந்தக்காரரும், நமக்கு நல்லா பிடிச்சவர், இவர் எதுக்கு நம்ம பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம், புரியுதுங்களா? அவர் மாந்திரிகம்ன்றது அந்த மாதிரி. மாந்திரிகம்னா சைவனை అనేది ஒருத்தர் பேர் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு, அவர் ஒய்ஃபுக்கோ இல்லை அவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ அவருக்கோ பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க கூட இருப்பாங்க, இவங்க கூட இருந்து நல்லா பழகிட்டு இருந்து அவங்க என்ன ஆகும்னா, அவருக்கு திடீர்னு இவர் நல்லா பெருசாக முன்னேற்றம் வரும். நல்ல லக்ஷ்மி சம்பாதிச்சு, காசு சம்பாதிச்சு, தொழிலும் பெரிய லெவலுக்கு போய் வீடு வாசலும் இந்த இடங்கள் வாங்கி ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி போகிறது, ஏதோ அவர் சும்மா உட்காந்தாலும் கூட அவர் அதிர்ஷ்டம் நல்லா இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம சும்மா உட்காந்தாலும் கூட ஏதாவது சின்ன தொழில் செஞ்சாலும், சின்ன வேலை செஞ்சாலும் கூட அதுக்கு லக்ஷ்மி అనేది கட்டல வந்துகிட்டே இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. நம்ம கூட இருக்கிறவரும், நம்ம லைனில் இருக்கிறவரும் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் பொறாமை ஜாஸ்தியாக அந்த பொறாமையை இன்னும் அதிகமாகி சைவன மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் மாந்திரீகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மனுஷாந்தி இல்லாமல் குடும்பத்தில் நிறையா குழப்பங்கள், நிறையா கஷ்டங்கள் வரும். இன்னொன்று என்னென்னா, அவர் ஒய்ஃபுக்கு பொண்டாட்டி அவருக்கு சண்டைகள் வரும். இந்த சைவனால் சரிங்களா? சண்டைகள் வரும். சண்டை அவர் ரொம்ப கஷ்டமாயிடும், மனுஷாந்தி இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் தொழிலில் திடீர்னு லாஸ் ஆகிறது. யாருக்காவது பணம் கொடுத்தா திரும்பி கொடுக்க மாட்டாங்க,
யாருக்காவது காசு கொடுத்தா நல்ல நண்பர்களானாலும் நல்ல சொந்தக்காரனாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. வாங்கும் போது சந்தோஷமாக வாங்குவாங்க, வரும்போது கொடுக்க மாட்டாங்க. அதே மனசு சந்தோஷமாக போகும். சில பேருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். உடம்பு சரியில்லாமல் போகும். நல்லாயிருக்கும், நம்ம கோயிலுக்கு போவோம், சுவாமியை கும்பிடுவோம், எல்லா வேலை செய்வோம். ஆனாலும் அவருக்கு எந்த பையால் செஞ்சாலும் கூட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவருக்கு வேலை செய்யாது. ப்ராப்ளம் வேலை செய்யாமல் அவர் சாப்பிட்ற மருந்தும் அவர் உடம்புக்கு பிடிக்காது. சரிங்களா? உடம்புக்கு பிடிக்காது. ஆள் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக மைண்டு கூட ஒரு மாதிரி ஆகிடும். அவருக்கு மைண்டு கூட ஒரு மாதிரி ஆகும் ஐயா. அது மைண்டு கூட ஒரு மாதிரி ஆகி குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுதான் மாந்திரிகம். அந்த மாந்திரிகம் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். மாந்திரிகம் செய்வினை வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நெகட்டிவாக கெட்டது பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு நம்ம நல்லது பண்ணலாமா? என்ன மாதிரி விஷயத்துக்கு நல்லது பண்ணலாம்? சைவனைன்றது நல்லது பண்ண முடியாது. சைவனை நல்லது பண்ண முடியாது, கெட்டது தான் பண்ண முடியும். நல்லது பண்ணுறது என்னன்னா ஒரு வசீகரணம் இருக்கும். வசீகரணம் இருக்கும். அந்த வசீகரணம் பண்ணால் நல்லது பண்ணலாம். சரிங்களா? வசீகரணம் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் மாந்திரிகம் தெரிஞ்சவங்க ஒரு 2 விதமாக உபயோகப்படுத்துவாங்க. ஒன்று நல்லது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, ஒன்று கெடுதல் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. எப்படின்னா ஒருத்தர் இருக்கார், அவருனே நம்ம பேச்சு கேட்கணும். நம்ம பேச்சு கேட்கணும், அவருன்னு வசியம் பண்ணணும். ஆனால் சில பேர் பண்ணுவாங்க. என்ன பேச்சு கேட்கணும்? நல்லதுக்கு இல்லை, நல்லது கிடையாது, கெட்டது தான் பண்ணுறது. கெட்டதுக்கான அவர் நம்ம கையில் வரணும், அவர் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும், நான் எது சொன்னாலும் செய்யணும், எங்கள் கூட சுற்றணும் அப்படி பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இவங்க இப்போ ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த பொண்ணோட புருஷன் இருப்பார், வீட்டுக்காரர் இருப்பார். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா கெட்ட விஷயமும் பண்ணுவார். ஓகே சார். இப்போது ஒருத்தவங்க மேலே செய்வினை இருக்குது, இப்போ ஒருத்தவங்க குடும்பத்து மேலே செய்வினை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வழிமுறைகள் இருக்கா? ஒருத்தருக்கு சைவனை செஞ்சால் எப்படி இருக்கும் சுவாமி நீங்கள் கேட்குறீங்க. சைவனை செஞ்சால் என்னன்னா, அவங்க நல்லா இருப்பாங்க, ஆள் வந்து நல்லா இருப்பார், நல்ல தொழிலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும். இது நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல சொல்லியிருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். அவங்க என்னன்னா, இப்போது சைவனை பண்ணுறது வந்து யார் பண்ணியிருக்காரு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் மேலே இருக்குது, இப்போ என் மேலே இருக்குது அப்படின்னா நான் கண்டுபிடிக்க முடியும். அதே கண்டுபிடிக்க இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கே சைவனை பண்ணியிருக்காங்க, என்கிட்ட வந்திருக்கீங்க. வரும்போது நீங்கள் யாரும் உங்களுக்கு சைவனை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சைவன் நடந்திருக்கா இல்லை நடக்கலையா, எதனால இப்படி நடக்குது நினைக்கல. உங்கள் வீட்டில் வர்றாங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதில் சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறது, எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் குணம் ஆகாது, சரியாகாது. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் இறந்து மருந்து சாப்பிட்டாலும் நார்மல்னு சொல்லுவாங்க. எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு உனக்கு நார்மலும் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் குணம் ஆகாது, சரியாகாது. சில பேருக்கு என்ன ஆகும் தெரியுமா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சண்டைகளும் எல்லா ப்ராப்ளங்களும் வரும். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு கல்யாண வயசுல பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. பையன் நல்லா இருப்பார், தொழில் நல்லா பண்ணுவார், வியாபாரம் பண்ணுவார், வேலைக்கு போவார், நல்ல திறமை இருக்கும், பேரும் இருக்கும் அந்த ஊரில். என்னென்னா இந்த பையன் நல்ல ஆளுன்னு ஒரு நண்பை ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் முடியாது. அவங்க அந்த மாதிரி 36, 37, 35 வயசு மேலே கூட இருக்கிறவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல். என்ன குறையான அவருக்கே தெரியாது, என்ன குறை தெரியாமல் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி நடக்கும். சில பேருக்கு திடீர்னு பக்கவாதம் வரும், பக்கவாதம் உடம்பு சரியில்லாமல் பக்கவாதம் கூட வரும். சைவன் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. நமக்கு சைவன் நடந்திருக்கா, அது நடக்கும்போது நடந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அது வந்து நல்ல கேள்வி. இதுதான் அந்த சைவனை செஞ்சால் பக்கவாதங்கள் வரும், ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும், தெரிந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது, ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறது, மைண்டு சரியில்லாமல் சில பேர் பைத்தியம் ஆகிடுவாங்க, சில பேர் மென்டல் ஆகிட்டு அவங்களுக்கே மனசு வந்து எங்கே போகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறவங்க கூட தெரியாது. சில பேருக்கு எங்கே இருக்கிறோம் அது கூட தெரியாமல் சில பேருக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி தான் சைவனை குடும்பத்தில் பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டைகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்குது.